அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தில் அதிகமாக கமெண்ட் பண்ணுகிற மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஃப்ரீயாக பைபிள் அனுப்பி வைக்கப்படும். அதனால இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணட்டும், அவங்களும் இதில் பங்கெடுத்து கொள்ளலாம். இன்றைய இறை வார்த்தையில் யோபு கூறுகிறார், ஆண்டவர் அனைத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்ததை தடுக்க யாராலும் முடியாது. அனைத்தையும் இழந்து தொழுநோயால் அவதிப்பட்டு வாழ்வின் விளிம்புக்கே சென்ற யோபுவை ஆண்டவர் மறுபடியுமாக ஆசீர்வதிக்கிறார். அவர் முன்னிருந்த நிலைமையை பார்க்கிலும் பிறகு ஆண்டவர் அவரை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தார். அவருக்கு குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் அதிக சொத்துக்களையும் கொடுத்து ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அவர் 4ஆம் தலைமுறை வரை வாழ்ந்து பிறகு முதிர் வயதில் மரித்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாத மிகவும் துன்பமான அல்லது மீண்டு வர முடியாத அளவுக்கு துன்பமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம், அவர் மீது நம்பிக்கை வைப்போம். எவ்வளவு அதிகமான துன்பமாக இருந்தாலும் ஆண்டவர் கட்டாயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுப்பார். முதலில் இருந்ததை விட ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆனால் எல்லாவற்றுக்கும் நாம் பொறுமையோடு அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும், அவரிடம் உதவி வேண்டி மன்றாட வேண்டும். நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவரின் பெயருக்கு பேய்களும் கூட அடிபணிகின்றன. ஆண்டவருடைய பெயரால் நாம் அனைத்து வல்ல செயல்களையும் செய்யலாம். ஆண்டவருடைய பெயர் அவ்வளவு வல்லமை மிக்கது, மேன்மை மிக்கது. என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். அதனால் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பெயரால், ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்கு பதில் கிடைக்கும். ஆண்டவர் இயேசு தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு தந்தையை நோக்கி, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று ஆண்டவரை போற்றுகிறார். நாமும் கூட ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தபடி தந்தையை நோக்கி போற்ற வேண்டும், புகழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும். தூய ஆவியினால் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவி நம் மீது இறங்கி வர வேண்டும். நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும். அன்பின் ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே, எங்களை மீட்ட தேவனே, எங்களுக்காக சிலுவை சுமந்த தேவனே, எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளரே, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற துணையாளரே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் செய்ய உமக்கு ஆற்றல் உண்டு தேவனே. நீர் செய்ய நினைத்ததை தடுக்க யாரால் முடியும்? அப்பா உம்முடைய ஆற்றல்னால, உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பும். அப்பா உம்முடைய ஆவியின் வல்லமையினால், உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும் தேவனே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மதிலா எங்கள் மீது வந்து இறங்கட்டும். அப்பா எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும் தேவனே. ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நாங்கள் பெற்று வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும். அப்பா உம்முடைய நாமத்தினால ஜெபிக்கும் போது அற்புதங்கள் அதிசயங்களை நடக்கிறது தேவனே. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள நாமத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நீர் இரக்கமும் கனிவும் உள்ளவர் தேவனே. எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் கனிவையும் ஊற்றும் அப்பா. தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் தேவனே. யோபுவை போல பொறுமையோடு உம்முடைய உதவிக்காக காத்திருக்க வேண்டும் அப்பா. ஆசீர்வதியும் ராஜா. இதோ இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொடும் அப்பா. இப்பொழுது உம்முடைய ஆவியின் வல்லமையினால நிரப்பும் தேவனே. எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் தேவனே. நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க தேவனே. என் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாருக்காக எல்லாம் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் அப்பா. உம்முடைய உடனிருப்பு எப்பொழுது எங்களுக்கு தேவையப்பா. எங்களோடு எங்களை வழி நடத்தும் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42. இறை வார்த்தைகள் 1 முதல் 3, 5 முதல் 6 மற்றும் 12 முதல் 17. யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன். அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. ஆகையால் என்னையே நொந்து கொள்கின்றேன்.
புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன். யோபின் முன்னைய நாள்களில் இருந்ததை விட பின்னைய நாள்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமா என்றும் 2வது மகளுக்கு கெட்டிசியா என்றும் 3வது மகளுக்கு கெரேன் அப்பூக்கு என்றும் பெயரிட்டார். யோபின் புதல்வியரைப் போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன் பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டுகளித்தார். இவ்வாறு யோபு முதுமை அடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 17 முதல் 24. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.